வணக்கம் எஸ்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் செர்பி தமிழ் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஈரோப் செர்பியாவில் ஃபுட் டெலிவரி ஜாப் பார்த்தோம்னா எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, போன மாதம் வேலை பார்த்தது, அதாவது இந்த மாதம் 1 to 15 வேலை பார்த்தா சேலரி வந்துருச்சு. அது எவ்வளோ வந்திருக்கு, நான் எவ்வளோ இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கேன்றதை இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோ போகிறோம் நண்பா. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து டேமுல ஆர்டர் போட்டிருந்தோம். இதான் வந்து க்ளவுஸோட சேஃப்டி. இது நம்ம இதுவும் போட்டாச்சு. அப்புறம் ரெயின் கவர் ஆர்டர் போட்டாச்சு. அது செட்டப்புக்கு ஒரு பார் செட் பண்ணணும். இதான் நம்ம செட்டப்பு. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 19 டிசம்பர், ஃப்ரைடே. இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டைம் 10:50. இன்றைக்கி டேயில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணலான்றதை பார்ப்போம் நண்பா. நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா இந்த பல்க் பார், இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ண போகிறோம் நண்பா. I koji ćete sok? Hvala, čao. Ćao. Jedino ako neće severni tipa posti. Progovori, vete slikove. நண்பா, ஆர்டரை பிக்கப் பண்ணப்போ நம்ம Čekaj, sad je vete. நண்பா, ஆர்டரை பிக்கப் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஷோ ஆகிறது பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ட்ராப் ஆஃப் தான் கேட்டிருக்கு. ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் 3 ஆர்டர் கண்டினியூவாக வரும். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டோம். 10:55க்கு பிக்கப் பண்ணியிருக்கோம். இதிலே வந்து பிக்கப் டைமு 10:49க்கு பிக்கப் பண்ணணும், 11:05க்குள்ளே ட்ராப் பண்ணணுன்றது இந்த டைமோட இது காமிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைம் லைனில் நம்ம ஓட்டினோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் சீக்கிரம் கொடுப்பாங்க நண்பா. லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ண போகிறோம். எப்படி ஐடென்டி பண்ணணும்னா இந்த இடத்துல பாருங்கள், சவாஸ்கா 62. நம்ம லொக்கேஷனில் ஆல்மோஸ்ட் வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், புல்வேரா கிரிச்சோலா 62. இதுதான் என்ட்ரன்ஸ். அப்போதான் this one. No, sorry. Yeah, that's it. Here. Hola. அவ்வளோதான் நண்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8th ஃப்ளோரில் இருக்குது. லிஃப்ட்டு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இது 8 மாடி கட்டடம் தான் நண்பா. 8th ஃப்ளோர்லேருந்து நம்ம இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் சிட்டியோட அழகு எப்படி இருக்குதுன்ட்டு. சார் வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். நம்ம போகிற லொக்கேஷன் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பனிகாலன்றனால எல்லா மரமும் மாறி போயிடுச்சு. இந்த மரத்தை பார்க்கறதுக்கு அவங்க ஆளாகி போயிட்டு இந்த இடத்துல ரைட்டு. நம்ம ஃபோனை இப்போ கேமரா பார்த்து பேசிட்டு மேப் ஓட்டிருக்கோம். நிறைய டைம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கு. அப்படியே இயற்கையாக நல்லா இருக்குன்னு பார்த்துட்டே போனோம்னா பார்த்தா இங்கே மேப் போட்டு விட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிற மாதிரி ஆயிடும். ஒரு சில பாலம்லாம் 5 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் சொதப்புனாலும் மொத்த ஜோனியும் முடிஞ்சு போயிடும் நண்பா.
தாண்டி 3 கிலோமீட்டரில் நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம். பாலம் ஏறம் பாருங்க. வந்து இந்த பாலத்துக்கு வரவே கூடாதுன்னு தோணும். அந்த அளவுக்கு மோசமான பாலம். கிட்டத்தட்ட ஒரு 10 வழி இருக்குது. நான் பார்த்தேன். அந்த 10 வழியில் நான் கொஞ்ச நாளில் ஒரு 10 நாள் 15 நாளில் ஃபுல்லாக எல்லாமே சுத்தம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பைக்கில் சுத்தம் பண்ணி போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். Insta360க்கு அது ஆடியோ மைக் எப்படி செட் பண்ணணும்னு தெரில. அது பார்க்கணும். டேமுவில் பார்த்துட்டு அதே ஆர்டர் போட்டோம்னா ஆடியோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதோட நான் இன்னொரு பீச் இருக்கு நண்பா. அதில் போகணுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 12லேருந்து 15 கிலோமீட்டர். கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணாலும் நல்லா சுத்த வச்சிடும். 15 கிலோமீட்டருக்கு பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பிரிட்ஜு, ஒரே பிரிட்ஜு கிடையாது. அடுத்தடுத்த பிரிட்ஜு ஜாயிண்ட் பிரிட்ஜ் இது. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. டேரெக்ட் டு டேரெக்ட். அதாவது நீங்கள் வந்து பூ மார்க்கெட்டா சம்திங் ஏதோ ஒரு மார்க்கெட் நினைக்கிறேன். அங்கே ஏறினீங்கன்னா நீங்கள் சித்ரா ஏர்போர்ட்லேருந்து இறங்குவீங்க. அது பிரம்மாண்டமான ஒரு பாலம். அது மாதிரி பாலம் இங்கே நிறையா பார்க்கலாம். இன்னும் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூஸாக காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பாலத்தை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தெரியல. நல்லா வந்துச்சுன்னா எடிட் பண்ணுறது சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஃபோனில் தான் போட்டு எடிட் பண்ணணும். லேப்டாப் வாங்கணும். லேப்டாப் ரேட் பார்த்தோம்னா தூக்கி வாரி பண்ணுறது. ஐஃபை i7 போகிற பார்த்தீங்கன்னா 70 above தான். அதாவது 70,000 dinar above. நான் பார்த்தது எல்லாமே 1 lakh dinar மேலே தான் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து December 25 எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா January 7. ஏன்னா இவங்க எல்லாமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் பார்த்தீங்கன்னா January 7 தான் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் டெக்கரேஷனே ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே போகிற ஸ்லோவு பஸ்ஸு எல்லாத்துலேயும் பயங்கர டெக்கரேஷன். முடிஞ்சால் நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்து ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். பஸ்ஸு ட்ரோபு தான் பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க நண்பா. நைட் டைம் வந்து அந்த லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்புகிறேன். ட்ரோபு
ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கேமரா வீடியோ பேங்க் 65 ஒரு டவரில் வந்து ஃபுட் டெலிவரி கொடுக்குறதுக்காண்டி வந்திருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏபிசிடி 4 இதுக்குமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து நியர்பையே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 33 மாடி கட்டடம். இப்போ நான் லிஃப்ட்டுக்கு அழுத்தி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல்லாக சென்சார் தான். அந்த செக்யூரிட்டி வந்து டச் பண்ணாங்கன்னா மட்டும்தான் மொத்தம் 38 கட்டடம். செக்யூரிட்டி வந்து அந்த கார்டு வச்சுருக்காங்க. அந்த கார்டை வச்சு டச் பண்ணாங்கன்னா தான் நம்ம எந்த ஃப்ளோரு அப்படின்னு இது பண்ண முடியும், அங்கே போக முடியும். எந்த ஃப்ளோரோ அந்த ஃப்ளோருக்கு போக முடியும். நம்மளே வந்து இண்டிவிஜுவலாக வந்து பட்டன் அழுத்தி போக முடியாது. ரிட்டர்ன் வரும்போது வேணுமா நம்ம எந்த ஃப்ளோரில் போகணுன்றதை ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் போகும்போது அந்த செக்யூரிட்டி வந்து அந்த கார்டை வச்சு பண்ணுறது தான். பாருங்கள், நமக்கு பின்னாடி உள்ளதான் இது. மொத்தம் 33 கட்டடம் நண்பா. இப்போ தான் எண்ட் ஆயிடுச்சு. நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 30 ஆர்டர் ஓட்டியாச்சு. 6000 தினாருக்கு எனக்கு நம்ம ஓட்டியிருக்கோம். டிப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 தினார் வந்திருக்கு. இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரையலுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்து பார்த்தேன். வீடியோ எப்படி வந்திருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய்.